வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தொடர்ந்து முரண்பாடுகள் கொண்ட கட்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறப்ப என்டிஏ கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 மறுபடியும் என்டிஏவோட அதிமுகவோட கூட்டணி, 2021 அண்ணா டிடிவி கூட கூட்டணி, மறுபடியும் 24 அதிமுகவோட கூட்டணி, இப்போ 26 திமுகவோட கூட்டணி. ஏதாவது கன்சிஸ்டன்சி இருக்கா அந்த கட்சிக்கு? ஒரு சீரான மனநிலை இருக்கா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சார், பிஜேபியோட கூட்டணி வச்சார். என்னைக்காவது திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அவர்? திமுகவுடன் தன் வாழ்நாள் முழுக்க கூட்டணி வைக்காத கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆன்மாவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் ஆத்மா மன்னிக்காது இந்த தேமுதிக கட்சி இப்போ உள்ள நிர்வாகிகள். இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லையும் பிரேமலதா அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் கண்டனமும் தான் இருக்குது. இந்த ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதில் ஏமாந்தது ஸ்டாலின் தான். அவர் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணி தானே விஜய் பேசுகிறாரு சார். அவர் பாட்டுக்கு இருக்கார், ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் விஜயை பெருசாக நாங்கள் இப்போ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையா? நாங்கள் விஜய் ஏதோ ஜனநாயகன் படத்தை நாங்கள் தான் தடை பண்ணுறோம், சென்சார் தடை அப்படிலாம் இல்லை. எந்த படத்துக்கும் சென்சார் தடையெல்லாம் இல்லை. எந்த படம் இந்தியாவில் எந்த திரைப்படம் திரையிடப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு? அந்த காலத்தில் தான் நேரு காலத்து ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சியில் தான் புத்தகங்கள் தடை பண்ணுறது, சினிமாவை தடை பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் யாரும் பண்ணுறது இல்லையா? மோடி அதெல்லாம் லிபரலாக அனுமதிக்கிறார். விமர்சனங்களை அனுமதிக்கிற தலைவர் நரேந்திர மோடி ஐயா. அதனால் எங்களுக்கு தடை இல்லை. விஜய் என்ன வேணாலும் பேசிட்டேன், பிரச்சனை இல்லை. மக்களே பொருட்படுத்தாத கட்சி விஜய் கட்சி. நாங்கள் ஏன் அதை பொருட்படுத்தணும்? சினிமாவில் இருந்து சினிமா பாப்புலரிட்டியை வச்சு தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். இதை தாண்டி தமிழ்நாட்டில் சினிமாவிலிருந்து வந்த எல்லாரும் தோற்று போயிருக்காங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கூட தனியால கட்சி ஆரம்பிக்கல, அதிமுகவுக்கு வந்தாங்க. அந்த அதிமுகவை மகத்தான உயரத்துக்கு கொண்டு போனாங்க. தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவை செஞ்சாங்க. தனியாக கட்சி ஆரம்பிக்கிற வேலை அவங்க அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கலை. ஆனால் விஜய் எடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம் சினிமா பாப்புலாரிட்டி. இத்தனை நாளாக எனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்ய போகிறேங்கிறார். டிக்கெட் எடுத்து படம் பார்த்ததுக்கு திரும்ப செய்கிறதுக்கு சினிமா கட்சி ஆரம்பிக்கணுமா? நீங்கள் வேணால் ரசிகர் நல்லது பண்ணுங்கள். ஒவ்வொரு ரசிகன் குடும்பம் டிக்கெட் எடுத்து படம் பார்த்த ரசிகன் குடும்பத்தில் பையங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைங்க. அங்கே ஏழை பெண்கள் இருந்தால் இலவசமாக திருமணம் பண்ணி வைங்க. தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க. மருத்துவ ரத்த தானம் பண்ணுறதுக்கு உங்கள் தொண்டர்களை ஊக்குவிங்க. அரசியலுக்கு வர்றது தான் திருப்பி சேருக்கு அர்த்தம் இல்லை. விஜய் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த விசில் ஊதாது. எலெக்ஷன் வரைக்கும் ஊதும் அந்த விசில். மே மாதத்துக்கு அப்புறம் ஊதாது. மாமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனையே தீர்க்க முடியல, பேச முடியல, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தால் இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நடந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேணும்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னாங்க. சொன்னதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு ஒரே வாரத்தில் 25 கோடி ரூபாய் கண்டறிந்தாங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் இந்த தலைவர்கள், மண்டல தலைவர்கள்லாம் இல்லாதனால இப்போ மதுரையில் மண்டல தலைவர் இல்லை, மேயர் இல்லை. இதனால் அந்த பணிகளே நடக்கலை. என்ன லெவலில் இருக்குது, எவ்வளோ ஆய்வு பண்ணியிருக்காங்க? ஏறத்தாழ 3 லட்சம் கட்டடங்கள் மதுரையில் இருக்குது. குறிப்பாக வீட்டு வரியை வணிக வரிக்கு போட்டு வணிக வரி கிடைக்கிற வருவாயை இன்றைக்கி மண்டல தலைவர் அதிகாரிகள் இன்றைக்கி ஆட்டையை போட்டிருக்காங்க. அப்படி தான் சொன்னால் தான் தெரியும். ஆட்டையை போட்டிருக்காங்க. அதை மாண்பு முதலமைச்சர் ஆய்வு பண்ணணும். மக்களுடைய வரி பணம் இன்றைக்கி நிறைய வரி போட்டிருக்காங்க. அந்த வரி போடுற அளவுக்கு மக்களுக்கு எந்தவித வசதியும் இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி செஞ்சு கொடுக்கல. எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாமல் சேர்ந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? அவர் பேசுகிற பேச்சே அப்படித்தான். இந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை, என்ன சொல்கிறீங்க, ஒரு பெரிய உலகத்தில் இருந்தவரை ஒரு சேர்மனாக்கி, ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பலமுறை நிதியமைச்சராக வகித்தவர் அதிமுகவர். இன்றைக்கு போய் இந்த கட்சியை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்தில் இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுகிறாருன்னா எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஐயப்பன் சிறுவர், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை அவராக பேச மாட்டார். அங்கே இருக்கிறவங்க சொல்லித்தான் பேசுவார் என்பதை தெரியும். ஏன்னா அவர் மாணவரணியிலிருந்து வந்தவர். அவர் குடும்பமே அதிமுக குடும்பம். அவர் போய் எப்படி இப்படி பேசினார்னா அவர் கூட இருக்கவங்க ஆலோசனையின் அடிப்படையில் தான் பேசுகிறார்.
50 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட மதுரை வண்டியூர் பூங்காவை திறந்து வைத்து முதல்வர் ஸ்டாலின் வாக்கிங் சென்று பார்வையிட்டார். அமைச்சர்கள் நேரு, தியாகராஜன், மூர்த்தி, எம்எல்ஏக்கள் தளபதி, வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பூங்கா மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு பெற்றுள்ளது. பூங்காவில் குழந்தைகள் போட்டிங் செல்ல ஆர்வம் காட்டினர். போட்டிங் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையில் செயல்படும். 2 பேர் செல்லும் படகிற்கு 150 ரூபாய், 4 பேர் செல்லும் படகிற்கு 300 ரூபாய் செலுத்தி தலா 30 நிமிடங்கள் ஜாலி ரைட் செல்லலாம். சேலம் ஆத்தூரில் தொழில் பிரச்சனையால் 10 லட்சம் ரூபாய் கேட்டு இளைஞரை காரில் கடத்திய சம்பவத்தில் சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஏலகிரி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. ஹொசூரில் உள்ள வங்கியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் மேச்சேரியைச் சேர்ந்த குமார் என்பவருடன் சைட் பிசினஸாக ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு வந்தார். தொழில் ரீதியாக சேகர் மற்றும் மேகலா ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டது. இவர்களிடமிருந்து செல்வி 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டுப் புடவைகளை வாங்கினார். இதில் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்வி தனது மகன் தீபேஷுடன் ஆத்தூரில் தங்கியிருந்தார். 10 லட்சம் ரூபாய் கேட்டு சேகர் மற்றும் மேகலா ஆகியோர் செல்வியை மிரட்டினர். பின்னர் செல்வி மகன் தீபேஷை காரில் கடத்திச் சென்றனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது. ஆத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் நடத்தினர். கடத்தல் சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை பகுதியில் இருந்து தீபேஷை மீட்டனர். விசாரணையில் சேகர் என்கிற ஞானசேகரன், அவரது மனைவி மேகலா, 19 வயது இளைஞர் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணை தொடர்கிறது.